4 ஹவர் கேண்டில் முடிஞ்ச பிறகு நாம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு 4 ஹவர் கேண்டில் புல்லிஷா முடிஞ்சா பை பண்றதுக்கும், அதே பியரிஷா முடிஞ்சா செல் பண்றதுக்கும் பார்க்கலாம். முடிஞ்சா நாம செல் பண்றதுக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா? அதாவது ஒரு 4 ஹவர் கேண்டில் முடியதுக்கு அப்புறம் நாம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் பை பண்றதுக்கு 4 ஹவர் கேண்டில் ஆனது புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கணும் சரிங்களா? பை பண்ணுறதுக்கு 4 ஹவர் கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கணும். புல்லிஷாக க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 5 மினிட்டுக்கு போயிடணும் சரிங்களா? 5 மினிட் கேண்டில் போயிட்டு நம்ம ட்ரேடு வந்து 5 மினிட்ல தான் எடுக்க போகிறோம். 5 மினிட்ல வந்து RSI 50க்கு மேலே இருக்கணும் சரிங்களா? அதே மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்பில் 2 கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கணும். இது நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது. அடுத்தது செல்லுக்கும் சேம் அதே மாதிரி தான் சரிங்களா? நமக்கு செல்லுக்கு வந்து பியரிஸ் கேண்டில் கிரியேட் ஆகிடும். க்ளோசிங் வந்து பியரிஸாக இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம 5 மினிட்டுக்கு போயிடணும். 5 மினிட்ல போய் நம்ம RSI பார்க்கணும் சரிங்களா? RSI வந்து 50க்கு கீழே இருந்து இருக்கணும் நம்ம செல் எடுத்து போச்சுதான் சரிங்களா? அதே மாதிரி நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்பில் 2 கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகணும். இது வந்து 5 மினிட்ல நடக்கும் சரிங்களா? 4 ஹவர்ல நம்ம கேண்டில் புல்லிஷா பியரிஷாட்டு மட்டும் தான் பார்க்க போறோம். புல்லிஷ்னா பை பண்ணுவோம், பியரிஷ்னா செல் பண்ணுவோம் சரிங்களா? ரெண்டாவது RSI சரிங்களா? RSI வந்து நமக்கு பை பண்றதுக்கு 50க்கு மேலே இருக்கணும் இதில் சரிங்களா? RSI வந்து 50க்கு மேலே இருந்தால் நம்ம பை பண்ண போகிறோம். அதே இது இங்கே பாருங்க 50க்கு கீழே வந்து கீழே இங்கே இருந்தால் நம்ம செல் பண்ண போகிறோம். இதுதான் பேசிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் 2 கேண்டில் ரிஜெக்ஷன். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? எப்படி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம். ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா? இது ஃபேர் வேல்யூ கேப்புக்கு எப்பவுமே ஒரு 3 கேண்டில் இருக்கும் சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில் சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக்கு பார்த்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் விக்கு இந்த ஏரியா சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தேர்ட் கேண்டிலோட விக்கு இது. இந்த ரெண்டுக்கும் சரிங்களா கேப் ஒரு கட்டச்சா இல்லையா? இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்றோம். நமக்கு இந்த கேப்ல வந்து 2 கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அடுத்து நம்ம பைக்கு பார்ப்போம் சரிங்களா? இதே இது செல்லுக்கு அப்படி உல்டாவா இருக்கும் சரி. ஓகே, ஃபேர் வேல்யூ கேப் புரிஞ்சிருக்கோம். இப்போ இதில் எப்படி ஹேண்டில் எப்படிலாம் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு நம்ம பை பார்க்கலாம், எப்படிலாம் பை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா? ஓகே, இது ஃபேர் வேல்யூ கேப் சரிங்களா? இது ஃபேர் வேல்யூ கேப்ல கேண்டில் பார்த்துக்கலாம். கேண்டில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ள வந்துட்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டு சரிங்களா? இந்த விக்குக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுட்டு ஓகே, இந்த விக்கு பாட்டம் விக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு செகண்ட் கேண்டில் பாருங்க. செகண்ட் கேண்டிலும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலேயே க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து மேக்ஸிமம் 50 பிப்ஸ் டு மினிமம் 20 பிப்ஸ்க்கு உள்ள நம்ம என்ட்ரி கிடைச்சா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் சரிங்களா? 50 பிப்ஸ் டு 20 பிப்ஸ் அதான். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இதோட இதை கால்குலேஷன் பண்ணி வச்சுடுங்க, மெஷர்மெண்ட் வச்சு சரிங்களா? இந்த விக்கு இல்லாட்டி இந்த லோ எவ்வளோ இருக்குது. இப்போ இதுல இருக்கு. நம்ம வந்து இந்த ஏரியா வந்து 20 பிப்ஸ்க்குள்ள இருந்தா மார்க்கெட் இங்க வந்து அந்த இடத்துல நம்ம பை எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட போறோம் சரிங்களா? இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் போடும். இது சாம்பிள் ஒன்று சரிங்களா? இன்னொன்று சாம்பிள் பார்த்துல இதில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபேர் வேல்யூக்கு உள்ள கீழே க்ளோஸ் வச்சுட்டு சரிங்களா? ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ள க்ளோஸ் வச்சா நம்ம ரெண்டாவது கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கணும் சரிங்களா? இந்த கேப்பு இந்த கோடர் இருக்கு சரிங்களா? அந்த கேப்பு அதாவது இந்த பாட்டம் விக்கு தேர்டு கேண்டில் இருக்குல்ல, இந்த விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சா நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா சரிங்க, அந்த கேண்டில் உங்களுக்கு பெரிய மேலே என்ட்ரி எடுத்தால் பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒருவேளை 50 பிப்ஸுக்கு உள்ள ஸ்டாப் லாஸ் இருந்தால் நம்ம இதுலேயே என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா? ஒருவேளை 50 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்படின்னா இதில் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நமக்கு அதோட கம்மியாக ஸ்டாப் லாஸ் வேணா நம்ம இந்த பாடிக்கு 50% வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா? அதுமாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் இது கீழே க்ளோஸ் சரிங்களா? மொத்தமாக ரிஜெக்ஷன் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு 50% இந்த ஹேண்டில் டு ஹேண்டில் சரிங்களா? நான் 50%
கொஞ்சம் மேலே ஒரு சில நேரத்தில் 50% பக்கத்தில் கூட வந்துட்டு மார்க்கெட்டு மேலே போயிடும். அப்படிங்க வச்சு இதில் போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ. சரிங்களா, இதில் வந்து 2 நம்ம ஃபைனலாக போவோம். சாம்பிள் 3. சரிங்களா, இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டு செகண்ட் பண்டில் வேணுங்க. இந்த பண்டில் பாருங்கள் கீழே க்ளோஸ் வச்சுட்டு இந்த கேண்டில். சரிங்களா, இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா, இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சு ரெண்டாவது நம்ம இந்த லோக்கு கீழே, அதே மாதிரி இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டு. சரிங்களா, இதுலேயும் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம என்ட்ரி கிடையாது. சரிங்களா, இதில் ஆக்சுவலாக அந்த பாடிக்கு கீழே அந்த விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சாலே என்ட்ரி நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த இதில் வந்து பாடி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா, இதில் வந்து அதே மாதிரி தான். இதில் வந்து ஹேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுனாலும் இதில் க்ளோஸ் வச்சாலும் நமக்கு என்ட்ரி எடுக்கலாம். அதே இது இங்கே கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நமக்கு என்ட்ரி கிடையாது. இதில் வந்து பாருங்க, இது ரிஜெக்ஷன், ஃபேர் வேல்யூ கீழே கேண்டில் மேலே க்ளோஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த விக்கு கீழே நமக்கு மார்க்கெட்டு க்ளோஸ் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வைக்கல நம்ம உடனே உங்களுக்கு ஒரு 10 to 20 பிப்ஸுக்கு கீழே 50க்கு கீழே ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் உடனே நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட போகிறோம். சரிங்களா, இது தேர்டு. ஃபோர்த்து. சரிங்களா, இதில் பாருங்கள், இதில் ஃபேர் வேல்யூ கேப் என்ன இருக்குது. சரிங்களா, இது பேரிஸ் கேண்டில் தான். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட். ஃபேர் வேல்யூ கேப் ரிஜெக்ஷன். சரிங்களா, ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் இங்கே மேலே போயிடுச்சு. மேலே போயிடுச்சுன்னா இங்கே போய் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. சரிங்களா, இங்கே என்ட்ரி எடுத்தால் நமக்கு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்களா, இந்த ஏரியா இந்த 50%க்கு வந்தால் நீங்கள் என்ட்ரி போடலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் இதில் என்ட்ரி போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் இந்த இதுக்கு கீழே 50 பிப்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ட்ரி போடலாம். சரிங்களா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், மார்க்கெட்டு ஹெவி மூவ்மெண்ட்டாக இருக்குது. ஒரு இப்போ போன வாரம்லாம் வந்து மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட். சரிங்களா, எல்லாம் வந்து 3000 4000 பிப்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கே 2000 பிப்ஸ் அந்த மாதிரிலாம் மூவ் ஆகுது. சரிங்களா, அப்படின்னா நமக்கு 100 பிப்ஸ்லாம் ஸ்டாப் லாஸ் ஈஸியாக 100 பிப்ஸில் என்ட்ரி கிடைக்கும். நம்ம 100 பிப்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா நமக்கு 50 பிப்ஸில் என்ட்ரி கிடைக்கும் பட்சத்தில் மட்டும் எடுத்தால் போதும். சரிங்களா, எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே. சரிங்களா, மேக்ஸிமம் ரொம்ப நேரம் என்ன வேணும், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ்னா ஃபஃபர் பாயிண்ட் விட்டு வைக்கணும். சரிங்களா, கொஞ்சம் கீழே தள்ளி வைக்க ஒரு 5 to 10 பிப்ஸ், 5 பிப்ஸ் வச்சா போதும் கீழே. இல்லாட்டி நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் வந்து ஆப்ஷன். சரிங்களா, இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகலாம் மேனுவலாக. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ்ல என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் நிறைய நேரம் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் இது வந்து வேரியஸ் கேண்டில் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில் கீழே வரும். கீழே வந்துட்டு இது என்ன மேலேயே க்ளோஸ் வச்சிடும். சரிங்களா, ஒரு விக்கு விட்டுட்டு விக்கு மட்டும் விட்டுட்டு வந்துடும் நமக்கு. அப்படின்னா என்னவோ இதில் என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் அந்த ஒரு இதை மட்டும் வெயிட் பண்ணணும். இந்த 5 மினிட் கேண்டில் ஒருவேளை இது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு 20 பிப்ஸ் எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப புள்ளிஸாக க்ளோஸ் வச்சுன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம இதில் பை போகும் பார்க்கலாம். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஃபேர் வேல்யூ கேப்பில் 2 கேண்டில் ரிஜெக்ஷன். ஓகே, நம்ம இனி மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். சரிங்களா, நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 இதை பார்ப்போம். சரிங்களா, 4 ஹவர் கேண்டில் முடிஞ்சோடனே இது வந்து எதுலலாம் ட்ரேட் எடுக்கலாம், கோல்டு, பிடிசி, யூஎஸ் கண்ட்ரட். சரிங்களா, யூஎஸ் கண்ட்ரட் இந்த 3லையும் எடுக்கலாம். இந்த 3லையும் மேக்ஸிமம் நமக்கு வந்து குயிக் டார்கெட் கிடைக்கும். சரிங்களா, சாம்பிளுக்கு ஒரு 5 இதை பார்ப்போம். சரிங்களா, இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிடும். சரிங்களா, இது வந்து 4 ஹவர் கேண்டில் பியரிஸாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம செல்லு கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா, இது வந்து 10:30. சரிங்களா, இது வந்து 10:30 கேண்டில். அதுமாதிரி இந்த புள்ளிஸ் கேண்டிலுக்கு மேலே பை கிடச்சிருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, 1 2. அதே மாதிரி இந்த இருக்கு, இந்த புள்ளிஸ் கேண்டில் பைக்கு நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இருக்க கேண்டில் பார்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கு, இந்த கேண்டில் இந்த பியரிஸுக்கு கீழே செல்லு கிடைச்சிருக்கான்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்ன இருக்கு, இந்த புள்ளிஸ் கேண்டில் பை கிடைச்சிருக்கான்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 சாம்பிள். சரிங்களா, இங்கே இருக்கு நிறையா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் பண்ணிக்கிடுங்க. இப்போ இது பார்த்துங்க, இது டைம் பார்ப்போமா, இது 10:30.
சரிங்களா. இதுல பை கிடைச்சிருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். 5 மினிட்டுக்கு போய்கிடும். நம்ம ரீசெண்டா உள்ளதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா. டென் தேர்ட்டி சரிங்களா. 10:30னா 10:25 என்ன இருக்கு, இந்த இடத்துல தான் மார்க்கெட் 4 ஹவர் முடிஞ்சிருக்கு. சரிங்களா. 4 ஹவர் முடிஞ்ச பிறகு நம்ம பார்த்துக்கிடுங்க. RSI அபோவ் 50க்கு மேலே இருக்கு. சரிங்களா. ஃபேர் வேல்யூ கேப் ரிஜெக்ஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு, ரிஜெக்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கா, செகண்ட் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா. ரெண்டுலையுமே மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல வந்தா இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில். சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பாயிண்ட் லாங் பொசிஷன். சரிங்களா. இங்க லோவுலயே நமக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே, நீங்க இந்த இடத்துல போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இது. சரிங்களா. 20 பிப்ஸ் தான் வருது. இல்லாட்டி கொஞ்சம் மேலே தள்ளி போட்டா கூட இதில் 1 மினிட்ல போய் நீங்கள் ஏதாச்சும் புல்லிஷ் கேண்டில் வந்தால் அதுக்கு மேலே கூட என்ட்ரி போட்டு நம்ம பை போட்டுக்கலாம். இது 4 ஹவர் கேண்டில் முடிஞ்ச பிறகு. சரிங்களா. ஆஃப்டர் 4 ஹவர் ஒன்று இதே என்ட்ரி தான் என்ன இருக்குது. சரிங்களா. இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது, ஆனால் இதில் ஸ்டாப் லாஸ் அதிகம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இங்கே தான் என்ட்ரி எடுப்போம். சரிங்களா. ஆனால் இதில் நீங்கள் வெயிட் பண்ணால் நமக்கு கீழே வரல மார்க்கெட் வந்திருக்கு. எப்போ வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்கு. சரிங்களா. ரொம்ப நேரம் கழிச்சு கூட ஒரு பை போயிருக்கு. சப்போஸ் இங்கே போயிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்துருக்கு. 100 பிப்ஸ் போயிருக்கு, ஆனால் டார்கெட் 1:2 போயிருக்கு. சரிங்களா. எல்லா நேரத்துலையும் போக மாட்டேன் தெரியல, மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுனால டார்கெட் போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துல பார்ப்போமா, 4 ஹவர். ஓகே, இதை அடிச்சுக்கலாம். சரிங்களா. அந்த பியரிஸ் கேண்டில் வந்தது. சரிங்களா. அந்த பியரிஸ் கேண்டிலுக்கு அடுத்து நமக்கு செல் கிடைச்சிருக்காரு பார்ப்போம். 22:30 நைட்டு தான். நம்ம நைட்டு ட்ரேடு மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம், இருந்தாலும் நம்ம ஒரு சாம்பிளுக்கு செக் பண்ணோம். 22:30 10:30 மிட் நைட். சரிங்களா. நான் இந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. மார்க்கெட்ல 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்க, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு அடுத்து நமக்கு செல்லு கிடைச்சிருக்கா. ஓகே, பாருங்க. சரிங்களா. இந்த ஃபேர் வேல்யூ கேப் சரிங்களா. பெரிஸ் கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சுட்டு ஃபேர் வேல்யூ கேப் செல் எடுக்க போகிறோம். சரிங்களா. என்ன இருக்கு இந்த கேண்டில், இதுக்கு இங்கே போட்டால் கூட ஸ்டாப் லாஸ் பாருங்க 50 பிப்ஸுக்கு உள்ளன்னா, ஆனால் இது ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பெரிய கேண்டில்னால. சரிங்களா. இந்த கேண்டிலுக்கு 50% பார்த்தா சரிங்களா 50% நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது, ஆனால் டார்கெட் அந்த மாதிரி பெருசாக கிடைச்சிருக்கு. சரிங்களா. 1:4 பேருக்கு நமக்கு இங்கே வச்சிருந்தா கூட 1:1 அடிச்சிருக்கோம். சரிங்களா. 1:1ல பாதி க்ளோஸ் பண்ணிட்டு மீதி கோல்டு பண்ணால் நமக்கு நல்லா கீழே போயிருக்கும். சரிங்களா. என்ன ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல புல்லிஸ். சரிங்களா. பெரிஸ் முடிஞ்சு புல்லிஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு 6:30 கேண்டில் மார்னிங், நமக்கு 6:30 கேண்டில் நமக்கு முடிச்ச உடனே ஒரு என்ட்ரி. ஓகே, என்ன இருக்கு. சரிங்களா. 6:30 இங்கே தான் இருக்கு. 6:25 இதுல பாருங்க. இது நமக்கு இதுல என்ட்ரி கிடைச்சிருக்கு, ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்துக்க மாட்டேன் தெரியாது, என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா. 4 ஹவர் கேண்டில் இங்கே முடியுது. சரிங்களா. நம்ம முடிஞ்ச பிறகு தான் என்ட்ரி பார்க்க போகிறோம். முடிஞ்ச உடனே மார்க்கெட் கீழே வருது. சரிங்களா. ஆல்ரெடி இதுலேயே லைட்டாக ஸ்வீப் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த கேண்டிலே ஸ்வீப் ஆகிருக்கு. நம்ம அடிஷ்னலாக கன்ஃபர்மேஷன் இது ஃபஸ்ட்டு, இது ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்திருந்தாலும் இங்கே வந்து இங்கே என்ட்ரி போட்டுப்போம். சரிங்களா. லாங் பொசிஷன் இந்த கேண்டில். சரிங்களா. இதுக்கு 50% போட்டால் இங்கே என்ட்ரி போட்டிருப்போம். அதுக்கு தான் நம்ம ஒரு சில நேரத்தில் சொல்கிறது எதுக்குன்னா, கேண்டில் க்ளோஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா. இது வந்து என்னாச்சு, ஒரே சிங்கிள் கேண்டில் கீழே வந்திருக்கோம், வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு. இல்லாட்டி என்ன பண்ணணும், சரிங்களா, ஒருவேளை நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்து இதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. சரிங்களா.
30 பிப்ஸ் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்கு சரிங்களா. 30 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நல்லா ரிஜெக்ஷன் கேண்டில் தானே சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த இதை பார்த்துருங்க, இந்த கேண்டில் தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு 50% மார்க்கெட் வந்தால் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நமக்கு சின்னதாக இருக்கும் சரிங்களா. 40 பிப்ஸ் இருக்கு, மார்க்கெட்டு எங்கேயோ போயிருச்சு, அது பேருக்கு சரிங்களா. நம்ம அவ்வளோக்குள்ள தேவையில்ல, நமக்கு 1:2 வச்சா கூட இந்த கையிலே முடிஞ்சு சரிங்களா. 1:2 1:4 இந்த மாதிரி ரிஜெக்ஷன் எல்லா நேரமும் நம்ம எடுக்க தேவையில்லை சரிங்களா. இந்த மாதிரி 4 ஹவர் முடிஞ்ச உடனே ஒரே இடத்துல கிடைச்சா நம்ம இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம். முடிஞ்ச இடத்துல பக்கத்திலே இருக்கும் என்ட்ரி சரிங்களா. அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன், இது பாருங்க நல்ல ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன். ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் முடிஞ்சிருக்கு 2:30 6:30 சரிங்களா. 6:30 தான் மார்னிங். அதுக்கடுத்து நம்ம அப்படி கண்டினியூவா 10:30 இந்த ரெண்டு இடத்துலையும் இதில் செல்லு கிடைச்சிருக்கான்னு பார்க்க போகிறோம், இதில் பை கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். பை கிடைச்சா நமக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும் சரிங்களா. 6:30 ஓகே, 6:25 சரிங்களா. என்ன இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. க்ளோஸ் ஆயிடுச்சுலேயே மார்க்கெட் கீழே வந்துடுச்சு சரிங்களா. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கேண்டில் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில். இந்த இடத்துல நம்ம ஒரு கீழே வந்த பிறகு இங்கே ஒரு என்ட்ரி போட்டால் லைட்டாக கீழே வந்துருக்கு சரிங்களா. கீழே தெரிஞ்சிருக்கோம். இதுலேயே ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட்டு ஒரு எஸ்எல் கொடுத்துருச்சு சரிங்களா. எஸ்எல் இல்லைனா கூட ஒரு டார்கெட் மாதிரி சின்னதாக 1:2 போயிருக்கு சரிங்களா. திரும்ப அந்த இடத்துல பார்த்தா மார்க்கெட்டு 4 ஹவர் க்ளோஸ் வச்சதே கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா. நம்ம ஸ்டாப் லாஸில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. நம்ம 4 ஹவர் முடியாத வரைக்கும் வெயிட் பண்ணால் நமக்கு என்ட்ரி இந்த இடத்துல இருந்திருக்கு. ஆல்ரெடி பாருங்க இந்த இடத்துல என்ட்ரி வந்துருச்சு, நார்மல் ஃபேர் வேல்யூ கேப் கூட என்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக பேருக்கு மேலே. நமக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இதுவும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான், இதுவும் பக்கத்தில் நிறைய என்ட்ரி இருக்கு. திரும்ப 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு சரிங்களா. 10:30க்கு பார்ப்போம் எங்கே க்ளோஸ் ஆயிடுச்சிருக்குன்னு. 10:30 என்ன இருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல பார்ப்போம் செல்லுக்கு நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே நமக்கு இதில் ஒரு செல்லு போயிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராட்டஜி படி எவ்வளோ பிப்ஸு என்ட்ரி ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே போயிருக்கு ஒரு 200 பிப்ஸ் 150 பிப்ஸ் கிட்ட சரிங்களா. 120 பிப்ஸ் கிட்ட போயிருக்கு. திரும்ப பாருங்க மார்க்கெட்டு கீழே தான் இருக்கு, லோவில் தான் இருக்கு. இதுலேயும் என்ட்ரி இருக்கு, இதுலேயும் ஃபேர் வேல்யூ கேப் ரிஜெக்ஷன் இருக்கு சரிங்களா. இது ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. மார்க்கெட்டு இங்கே முடிஞ்சிருக்கு சரிங்களா. இதுல முடிஞ்சு ஓகே, இதுல முடியும் போச்சுல இந்த செல் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா. இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண போறோம் சரிங்களா. அடுத்தது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கிடைக்காம என்ன இருக்கு சரிங்களா. இந்த ரிஜெக்ஷன் இதில் ஆல்ரெடி மல்டிபிள் ரிஜெக்ஷன் சரிங்களா. மல்டிபிள் ரிஜெக்ஷன் வந்து தான் மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ரெண்டாவது பாருங்க இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு ஏரியா இருக்கு, ஒன் ஆல்ரெடி க்ளோசிங் தான் சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏரியா இதுக்கு 50% ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட் இந்த கேண்டில் மேலே போனப்போ தான் மேலே போய் இருக்கு சரிங்களா. அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு கீழே தான் இருக்கு சரிங்களா. மார்க்கெட் அதுக்கு முன்னாடி கீழே தான் இருக்கு. இதோட 50% 40 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் சரிங்களா. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட பிரச்சனை இல்லை, 1 2
இதில் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல எடுத்தால் கூட நமக்கு சரிங்களா பாருங்கள் 20 பிப்ஸ் தான். 20 பிப்ஸுக்கு 20 பிப்ஸ் இதில் ஈஸியாக கிடச்சிருக்கோம். 1:1 1:2 கிடச்சிருக்கோம். நம்ம ஒரு 60 பிப்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸ்பேர் ரேஷியோ எப்படி கிடச்சிருக்கோம் உங்களுக்கு டார்கெட்டு. பட் ஆனால் பெரிய டார்கெட் போகல. இந்த இடத்துல பாருங்கள், இது இருந்து நம்ம எடுத்தோம்னா பெரிய டார்கெட்டே போயிருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துலேயே ஒரு நல்ல ஒரு செல்லு தான். நம்ம ஃபேர் வேல்யூ 4 ஹவர் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம் சரிங்களா.